இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல மீலாது நடந்துச்சா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. அப்படி மீலாது விழா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நடக்கல அப்படின்னு சொன்னா, இப்ப நடக்கிறது அப்படின்றது வந்து சாத்தியமில்லாத ஒண்ணு ஒரு பிதஅத்தான ஒரு விஷயம் தானே. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மீலாது என்பது இருந்தது. இப்ப நம்ம மீலாதுன்னா என்ன விளக்கம் கொடுத்தோம்? ஆமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது ம். அப்படிங்கிறது தானே. நம்ம வருடத்தில் 1 தடவை 2 தடவை செஞ்சுட்டு இருக்கோம். சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் மீலாது சுப்ஹானல்லாஹ். கொண்டாடினார்கள். ம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாத நாள் இருக்கிறதா? ம், ம். சஹாபா பெருமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாத நாள் உண்டா? அப்படியானால் ஒவ்வொரு நாளும் மீலாது அப்படிங்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். ஏன் இந்த மீலாது நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மீலாது விழா நம்ம கொண்டாடுறத 4 விஷயம். இறைவன் சொன்னதின் அடிப்படையிலே தான் இதை கொண்டாடுறோங்கிறதா சொல்ல ம், வர்றேன். ம். ஏன் மீலாது விழா கொண்டாடுறீங்க அப்படின்டா, இறைவன் சொன்னான்னு செய்கிறாங்க அப்படிங்கிறது. இறைவன் சொன்னானா? ஆமாம். 1வது சொன்னால் நம்முடைய மகிழ்வை வெளிப்படுத்துகிறோம். ம். இறைவன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல் பி ஃபலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, நபி அவர்களே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அருட்கொடையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபபி தாலிக்க ஃபல் யஃப்ரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹ்மத்தை அருட்கொடையை எண்ணி பார்த்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளை ஆணையிடுறான், நான் உங்களுக்கு ரஹமத்தை தந்திருக்கிறேன், நீங்கள் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறான். சரி, இப்போ வந்து இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. ரஹமத்து எது அப்படி நம்ம புரியணும்ல. அதுக்கு இறைவன் இன்னொரு இடத்துல விளக்கம் சொல்கிறான். வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபி அவர்களே உங்களை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக நாம் அனுப்பி வைத்தோம். இப்போ ஒரு வசனம் சொல்லுது அல்லாஹ்வுடைய அருட்கொடை கிடைத்திருக்கிறது, அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு வசனம் கூறுகிறது, அந்த ரஹ்மத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது நம்முடைய கடமை இந்த வசனத்தின் பிரகாரம். ஆகவே தான் மீலாது விழாவை நம்ம கொண்டாடுறோம். அப்போ குர்ஆன் சொன்னதுனால சொல்கிறோம். அதே போல் இன்னொரு காரணம் இருக்கிறது, அதுவும் குர்ஆன் சொன்னது தான். உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்துல இறைவன் சொன்னால், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நியாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ நியாமத்துகள் நம்ம பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற குழந்தை செல்வங்கள், பொருள் செல்வங்கள், பட்டங்கள், பதவிகள் எல்லாமே இறைவனுடைய நியாமத்துகள் தான். அப்போ இந்த நியாமத்தை எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நியாமத்துகளையே எண்ணி பார்க்கணும். இன்னும் சொல்லப்போம், எண்ணி பார்த்தா தானே அவர் வந்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வார், நன்றி செலுத்துவார். எண்ணி பார்க்காம இருந்துட்டா, அப்போ இறைவன் சொல்கிறான், என்னையும் பாருங்க, நினைச்சு பாருங்க, நான் செஞ்ச நியாமத்தை மற்றவங்களுக்கு எடுத்தும் சொல்லுங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சா. சரிங்க, இப்போ நீங்கள் கேட்கலாம், நியாமத்து தானே இருக்குது, எல்லா நியாமத்து தானே, இது பொதுவானது என்று கூட நம்ம நினைக்கலாம் தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கூட ஒரு கேள்வி வைக்கலாம். எல்லா நியமத்துகளுக்கும் பொருந்தும், அதில் சந்தேகம் கிடையாது. நாம் பெற்றிருக்கிற எல்லா நியமத்துகளுக்கும் இந்த வசனங்கள் பொருந்தும், அதுவும் உண்மைதான். ஆனால் இந்த நியமத்துங்கிற வார்த்தை குறிப்பாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிக்கும். ஏன்னா நியமத்துகளிலேயே மிக பிரதானமான நியமத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே. இப்போது இந்த உலகத்தில் ஒரு ஆள் குழந்தை செல்வம் பெற்றார், அதே போல் பொருட்செல்வம் பெற்றான்னு வச்சுருக்க நியமத்தை பெற்றார். ஆனால் இந்த நியமத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக நாம் பெற்றது தான் மிகப்பெரிய நியமத். ஏன்னா ஒரு ஆள் குழந்தை இல்லை, அதனால் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இதுக்கு எதாவது தடையாக இருக்குமா? கிடையாது. ஒரு ஆள் இந்த உலகத்தில் செல்வந்தராக இல்லை, ஏழையாகவே இருந்தார், அதனால் மறுமையின் வெற்றிக்கு இது தடையாக கிடையாது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்காமல் போயிருந்தால் மறுமை வெற்றி பெற முடியாது. ஆகவே தான் எல்லா நியமத்துகளுக்கும் பிரதானமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற நியமத். அந்த நியமத்தை எண்ணி பார்ப்பதற்குத்தான் மீலாது விழா, அந்த நியமத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதற்குத்தான் மீலாது விழா. இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இறைவன் நியமத்துங்கிற வார்த்தையை கொண்டு பிரயோகிக்கிறான். எப்படின்னு சொன்னால், உதுகுரு நியமத்தல்லாஹி அலைக்கும், இறைவன் தந்திருக்க நியமத்தை எண்ணி பாருங்கள். அடுத்து சொல்கிறான், இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் ஆரம்பத்தில் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலேயெல்லாம் ஒருவருக்கு பகைவர்களாக இருந்தீங்க, இறைவன் கூட உள்ளங்களை அன்பை தூவினான், அதுக்கு பிறகு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள்.
இது சொல்கிற இடத்துல பின் நியமத்திங்கிறான். நீங்கள் சகோதரர்களாக மாறினது அவனுடைய நியமத்தின் மூலமாக. யார் மூலமாக அவங்கள சகோதரன் மாறினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான் சகோதரர்களாக மாறினாங்க. இறைவன் சொன்னா அல்லாஹ்வுடைய நியமத்தின் மூலமாக மாறினீங்க. அப்போ இங்கே நியமத்துங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ பர்டிகுலராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் நியமத்துங்கிற வார்த்தையை கொண்டே உபயோகிக்கிறான். அதனால் நியமத்தை எண்ணி பார்க்க வேண்டும் என்னுடைய கட்டளை, பிறகு எடுத்து சொல்ல வேண்டும் என்னுடைய கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தாக இருக்கிறாங்க, இது குர்ஆனே சொல்லி காட்டுகிறது. அதனால தான் அந்த நியமத்தை எண்ணி பார்க்க மீலாது விழா, அந்த நியமத்தை எண்ணி பார்க்க பிறருக்கு எடுத்து கூற மீலாது விழா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மீலாது விழா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆமாம், இன்னும் விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படின்னு சொன்னால், இப்போ 2 தானே சொல்லியிருக்கிறோம். இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா மீலாது விழாவில் வந்து நம்ம செலவாத்தை நிறைய ஓதுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் மீது நீங்கள் செலவாத்து கூறுங்க. என் மீது யார் அதிகம் செலவாத்து கூறுகிறாரோ அவர் தான் மறுமையிலே எனக்கு நெருக்கமாக இருப்பார். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் என் மீது ஒருவர் ஒரு தடவை செலவாத்து கூறினால் அல்லாஹ் அவர் மீது 10 தடவைகள் செலவாத்து கூறுகிறான். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த வாய்ப்பு மீலாது விழா மூலமாக கிடைக்கிறது. மீலாது விழா நடக்குது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொன்னால் எத்தனை செலவாத்துகளை சொல்லிடுறாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவர்கள் எடுத்துக்கூற இது வாய்ப்பை தருகிறது. மீலாது விழாக்கள் நடத்துகிறோம், பள்ளியுடைய வளாகத்தில், மதரசா வளாகத்தில், அது ஒரு ஊருடைய கிரவுண்டில் திடல்லாம் நடத்துகிறோம். அப்போ பல மக்களும் வர்றாங்க, பல சமய மக்களும் வர்றாங்க. பல சமய மக்களும் வரும் பொழுது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய மீலாது விழா அப்படியே தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, அவருடைய நற்குணங்கள் எப்படி இருந்தது தானே. அப்போ இதை பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். இதை இறைவன் குர்ஆன் கூட ஒமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்களே அவர்களை விடவும் அழகானவர்கள் யார் இருக்கிறார்கள். அதுபோல் இறைவன் உத்உ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா, மக்களை இறைவனுடைய பாதையின் பக்கம் அழையுங்கள் அழகிய அறிவுரையை கொண்டு என்று சொல்கிறான்ல. இதுவெல்லாம் மீலாது விழா மூலமாக நிறைவேறுதல்லவா. அதே போல் இறைவன் கூட குன்தும் ஹைர உம்மத்தின்கிறான், நீங்கள் வந்து மிகச்சிறந்த சமூகம், உஹ்ரிஜத்தில் லின்னாஸ், மக்களுக்காகவே நீங்கள் வெளிப்பட்டீர்கள். அது என்ன அடுத்து சொல்கிறான் இறைவன், தம்ரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நல்லது ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்க, அதனால மிகச்சிறந்த சமூகம். இதுவும் நிறைவேறுதில் மீலாது விழா மூலமாக. இப்போ எத்தனை குர்ஆனுடைய எத்தனை வசனங்களை அமுல்படுத்தி ஒரு மீலாது விழாவை வச்சுக்கிட்டு, அதனால தான் நம்ம செய்கிறோம்.